சிந்தனை செய் மனமே. இரவு நிலவு தேய்ந்து வளர்ந்திருக்க ஈன்ற பெருமக்கள் எல்லாம் அழகாக பூத்திருக்க சான்றோர் பெருமக்கள் பட்டிமன்றத்தினை அருமையாக ரசித்துக் கொண்டிருக்க எதிரணியிலிருந்து ஆண்களுடைய உழைப்புக்கு புலம்பி தவித்து போய் அமர்ந்திருக்க நடுவர் அவர்கள் சிகரமென வீற்றிருக்க என்னைக்குமே குடும்ப முன்னேற்றத்திற்கு ஆண்களுடைய உழைப்பை காட்டிலும் பெண்களுடைய பொறுப்பு தான் பேச அவங்க முன்னாடி அப்படி வாமா நடுவர் அவர்களே உண்மையிலே பாருங்க இந்த உலகத்துல எதை தொட்டாலும் கேட்பாங்க காசு கூரைகுல பங்காளிகள்னாலே சம மாசு நடுவர். ஆஹா காசை கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். உண்மையிலே நீங்க என்ன சாதாரண நடுவராங்க? உங்களை பத்தி 4 வரி கவிதை எழுதிட்டு வந்திருக்கேன். எங்க சொல்லு. அந்த கவிதையை சொல்லும் போது இங்க இருக்க ஆண்கள் பெண்கள் தேர்ந்து எப்படி கைதட்டு பறக்குதுன்னு பாருங்க. உண்மையிலே எங்க நடுவர் சாதாரண நடுவர் இல்லங்க. அப்படி கைதட்டுனா வரும் சத்தம். காலங்காலமா நடக்குது யுத்தம். உங்க காதலி வந்தா தருவா உங்களுக்கு ஒரு முத்தம். இத உங்க பொண்டாட்டி பாத்தடிச்சா உங்க மண்டையில வரும் ரத்தம். எதுக்கு இதுக்கு மட்டும் கைதட்டில என்ன? என் மண்டையில ரத்தம் வருதுன்னா அதுக்கு 4 பேர் அதுக்குன்னு ஒரு செட்டு கைதட்டிலைங்க. என்ன பேச்சு வந்து ஆண்களுடைய உழைப்புன்னு புலம்பி தவிச்சு போனாரே. உண்மையிலே நடுவர் அவர்களே இந்த மின்சாரம் இல்லைன்னா வீடு மட்டும் தான் இருட்டா இருக்கும். பெண்கள் இல்லைன்னா உங்க வாழ்க்கையே இருட்டா போயிரும். மறந்துட்டு பேசிட்டு அதனாலதான் யூபிஎஸ் பேட்டரி வைக்கிறோம். உண்மையிலே பெண் என்பவள் மயக்குபவள் கிடையாது. ஒரு பெண் என்பவள் குடும்பத்தையே இயக்குபவள் பெண். உண்மையிலே பெண் என்றால் அன்பு, பெண் என்றால் பண்பு, பெண் என்றால் ஒரு தெம்பு. அவளை நம்புங்க. உண்மையிலே அப்படி நம்பும் பொழுது வாழ்க்கை எப்படி தரமா இருக்கும்? எப்படி இருக்கும்? இப்ப தனியா நீங்க போய் வீட்டுல போய் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கல்யாணத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ஞாபகம் வரும். ஆஹா என்ன ஞாபகம் வரும்? பல ஞாபகம் வரும். ஆனா ஓ ஞாபகம் வராது. ஏன் ஞாபகம் அப்ப வராது சார். அப்ப என்ன பார்த்ததே இல்ல. ஆமா பார்த்திருந்தேன்னா அந்த பக்கமே வந்திருக்க மாட்டேன். அதனால நீங்க காலேஜ் படிக்கும் போது ஒரு கேர்ள் ஃப்ரெண்டோ ஒரு காதலியோ அந்த ஞாபகம் வரும் உங்களுக்கு. அப்படி வரும் பொழுது உங்க மனசு எவ்வளவு ஆனந்தமா இருக்கும் தெரியுமா? எப்படி இருக்கும்? நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நிற்கிறேன் பாருங்க. மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றே உன் மகராணி உன்னைக்காக ஓடோடி வந்தேன். மலரோடு தனியாக ஏன் இங்கு வந்தேன் உன் மகராணி உன்னை காண ஓடோடி வந்தேன். நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்கப்பா. உண்மையிலே நடுவர் அவர்களே ஒரு பெண் இல்லாமல் ஏதாவது சந்தோஷமா இருக்க முடியுமாங்க வாழ்க்கையில? உண்மையிலே பாருங்க எங்க பெண்கள் எவ்வளவு அழகா மகாலட்சுமி மாதிரி இருக்காங்க பாத்தீங்களா? இந்த இருட்டிலே அவனுக்கு கண்ணு தெரியுது. ஏங்க எனக்கு என்ன மாலை கண்ணோயா? உனக்கு பகல்லே பசுமாடு தெரியாதா? உண்மையிலே பாருங்க எங்க பெண்கள்லாம் அழகா இருக்காங்க. அப்படி நீங்க எங்க பெண்கள் பக்கம் நீங்க ஒரு ரவுண்டு போயிட்டு வாங்குங்க. அப்படியே பூ மணக்கும், பொட்டு மணக்கும், சந்தனம் மணக்கும், சவ்வாது மணக்கும், புருஷன் மேல உள்ள பாசம் மணக்கும். ஆனா ஆண்கள் பக்கம் ஒரு ரவுண்டு போயிட்டு வாங்க, அப்படியே பிராந்தி நாரும், பான்புராக்கு நாரும், பீடி நாரும், இப்படி நாத்த முடிச்ச குரூப் நீங்க. பெண்கள் பக்கம் போனா பூ மணக்கும்.
பூ மணக்கும், பொட்டு மணக்கும், எஸ் சந்தனம் மணக்கும், ஆமா ஜவ்வாது மணக்கும். இவ்வளவு மணக்கிறதுக்கு காரணம் என் ஆம்பளை வேர்வை சிந்த உழைக்கிறதுனால மணக்குது, இல்லைன்னா நாரி போயிருந்துருச்சுக்க. என்ன சொன்ன, என்ன சொன்ன? பீடி நாறுது. இருமா, ஆண்கள் பக்கம் போனா பீடி நாரும், ஆமா சிகரெட்டு நாரும், எஸ் பிராந்தி நாரும். அப்படி சொல்லப்படாது. எஸ் 250 ஓவா போட்டு குடிச்சிருக்கு. பிராந்தி சுமல் வரும், ஸ்மெல் வருதா? சிகரெட்டு வாசனை வரும், வாசனையா? போவில மணக்கும். அப்படி சொல்லணும். நாட்டில் என்ன சொல்றாங்க? என்ன சொல்றாங்க? குடிகாரன்னு சொல்லப்படாது, மது பிரியர்கள் அப்படிதான் சொல்லணும். சுகர் வந்தவனை இனியவன், பொம்பளை பொறுக்கிய லேடிஸ் விரும்பி, திருடன பொருள் விரும்பி, நல்லவன் ரொம்ப நல்லவன், நடுவர தாத்தாக்கா. உண்மையிலுமே நடுவர் அவர்களே ஒரு பெண் குடும்பத்துல எவ்வளவு உங்க பொறுப்பா இருக்கா? உண்மையிலுமே நான் திருமணமான புதுசுல இரு ஒரு 45 வருஷம் இருக்குமா? ஹலோ ஹலோ, எனக்கு திருமணமான புதுசுல எங்க அப்பா என்னை வாடினே கூட மாட்டாருங்க. இங்க வாடா அப்படிதான் கூடுவாரு. எல்லாரும் அப்படித்தான். ஒரு புள்ள பிறக்கிற வரைக்கும் கொஞ்சம் வாணுவான். என் சிச்சு, என் தங்கம், என் பிஸ்கத்து, என் பினாயில், அது இதும்பா கொஞ்சமா. ஒரு புள்ள பிறக்கட்டும் சைத்தான் தொருமொழிக்காரி ஓடி திட்டுவான். அந்த வார்த்தையை வாயில சொல்ல முடியாது பட்டிமன்றத்தில். அவ்வளவு மோசமா திட்டுவான் மாசமானதுக்கு அப்புறம். உண்மையில நடுவர்களே எங்க அத்தா என்னை வாடினே கூட மாட்டார். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா நடுவர் அவர்களே? என் முகம் வாடி போயிருமா நடுவர்? இங்க வாடுறதுக்கு என்ன இருக்கான்? உண்மையிலே நானும் பண்பாடு உள்ள பிள்ளைங்க. சொல்லிக்க. உண்மையிலே பாருங்க, எங்க அப்பா வீட்டுல இருக்கும் பொழுது திருமணத்துக்கு முன்னாடி எல்லாம் அப்படி கண்ணுக்கெல்லாம் மை போட்டு அழகா இருப்பேன் நடுவர் அவர்களே. அழகா இல்ல, அகலமா. வார்த்தை கவனம் தேவை. உண்மையிலே என்னைக்கு எங்க அத்தான திருமணம் முடிச்சனோ அன்னையில இருந்து கண்ணுக்கெல்லாம் மை போட மாட்டேன். ஏன் தெரியுமா நடுவர் அவர்களே? ஒய் அத்தான் கண்ணுக்குள்ள இருக்காரு, அவர் மூஞ்சில கரிய பூச முடியுமாக்கா? புருஷன் மொண்டாட்டினா அப்படி இருக்கணும். இவெல்லாம் வீட்டை விட்டு கிளம்பி 1.5 மாதம் ஆச்சு. இவன் மொண்டாட்டி சுவிட்சா பண்ணி வச்சிருக்கான். இவனே போன் பண்ணி டவர் கிடைக்கலன்றான். உண்மையிலங்க இன்னும் பண்பாடு உள்ள பிள்ளைங்க நானு. எங்க அப்பா வீட்டுல இருக்கும் பொழுது எந்த ஒரு காஃபி டீனாலும் அப்படி சுட சுட ஆவி பறக்க குடிப்பேன். என்னைக்கு எங்க அத்தான திருமணம் முடிச்சனோ அன்னையில இருந்து எந்த ஒரு காஃபி டீனாலும் அப்படி ஆத்தி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு அப்புறம் தாக்கா குடிப்பேன். அடியாத்தி அத்தான் நெஞ்சுக்குள்ள இருக்காரு, அவருக்கு சுற்றும்ல. அதனால கொஞ்ச நேரம் முன்னாடி கண்ணுக்குள்ள இருந்தாரு, எப்ப நெஞ்சுக்குள்ள வந்தாரு? உள்ள பைபாஸ் ரூட்ல ஊடுருவி வந்திருப்பாரோ? இருக்குடா. உண்மையிலேங்க நிலையான அன்புக்கு பிரிவில்லை, சொல்லாத சொல்லுக்கு அர்த்தம் இல்லை, தேடும் பாசத்துக்கு தோல்வி இல்லை. உண்மையான குடும்ப உறவுகளுக்கு ஒரு பெண் வரக்கூடிய வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கும்? எப்படி இருக்கும்? பூ மாலையில் ஒரு மல்லிகையா இருக்கும். பூமாலையில் ஓர் மல்லிகை இங்கு நான் தான் தேன் என்றது. மாலையில் ஓர் மல்லிகை இங்கு நான் தான் தேன் என்றது. தேன் துளி இதழ்களின் ஓரம் சிந்தும் தேன் துளி இதழ்களின் ஓரம் சென்றேன் 1000 நினைவுகள் ஓடும்.
மாலையில் ஓர் மல்லிகை இங்கு நான் தான் தேன் என்றது. நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பார்ப்போம். உண்மையிலே இந்த பாடம் வந்தது இப்போ கிடையாது. 1967 ஊட்டி வரை உறவு சிவாஜி கணேசன் நடித்த படம். அப்படி டிஎம்எஸ் சுசிலாமம் பாடியிருப்பாங்க, எம்எஸ்வி இசை அமைச்சிருப்பார். இன்னைக்கு வரைக்கும் இந்த பாடல்கள்லாம் நிற்கிது. அப்போ அவ்வளோ தூரம் இசையோடு பாட்டு அமைச்சான். பாடினவன் எல்லாம் இங்கே உள்ளவன் பாடினான். இப்போலாம் என்ன பாட்டு பாடுறான், ஏன் பாடுறான்னே தெரியல. ஆனா உண்மையிலே பாருங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆன புதுசுல சரி உங்க மனைவி எத்தனை மணிக்கு எந்திரிப்பாங்க காலையில தூங்கி? காலையிலே 6 மணிக்கு. 6 மணிக்கு உங்க மனைவி எந்திரிப்பாங்க. ஆனா எனக்கு திருமணமான புதுசுலங்க அதிகாலையில 3 மணிக்கு எந்திரிக்கிற பொம்பளை பிள்ளை நான் தாங்க. தூக்கமே வராதா? நான் எந்திரிச்சு எங்க அத்தானை எழுப்பி விட்டுட்டு நான் படுத்துக்குவேன். அந்த ஆளு எந்திரிச்சு என்ன பண்ணுவான்? உண்மையிலே பாருங்க, எங்க வீட்டு வேலை ஃபுல்லா எல்லாத்தையும் நான் தான் பார்ப்பேன். காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும். காலையில வாச தெளிச்சு கோலம் போட்டு காஃபி போட்டு இட்லி ஊத்தி மதியம் சமைச்சு எல்லா வேலையும் எங்க அத்தா செய்வாரு, நான் பார்ப்பேன். அப்போ ஊதிக்கிட்டு போகாம என்ன பண்ணுவ நீ? லேசு வாசம் ஏதாவது வேலை பார்க்கணும்ல. நடுவர் அவர்களே, அப்படி பார்க்கலான்னு தான் பொட்டுக்கடலை சட்னி வச்சு தர சொன்னாரு நடுவர் அவர்களே. நான் கேட்டேன், சாந்து பொட்டுல வைக்கட்டுமா குங்கும பொட்டுல வைக்கட்டுமான்னு கேட்டேன் நடுவர் அவர்களே. நானே வச்சுக்கிறேன்னு அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் என்னை எந்த வேலையும் பார்க்க சொல்றது இல்லை. அந்த ஆளு ஸ்டிக்கர் பொட்டுல வச்சிருப்பானே, நல்ல குடும்பம்டா. உண்மையிலே ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்கணுமோ விட்டு கொடுத்து வாழணும் நடுவர் அவர்களே. உண்மையிலே பாருங்க, ஒவ்வொரு ஆண் மகனுக்கும் பாதுகாப்பே மனைவிமார்கள் பெண்கள் நாங்க தாங்க. தனியா 2 வீலர்ல போங்க, காவல்துறை என்பர் வழிமறிச்சு நிறுத்துவாங்க. நிப்பாட்டு, ஆர்சி புக் இருக்கா, இன்சூரன்ஸ் இருக்கா, ஹெல்மெட் இருக்கா, மாஸ்க் இருக்கான்னு இப்படி 1008 கேள்வி கேட்பாங்க. அப்படி என்ன மாதிரி அழகான மனைவி, மரியாதை மரியாதை அழகு இல்ல அகலம் பெர்த். என்ன மாதிரி மனைவிய பைக்ல கூட்டிட்டு போகும்போது எந்த ஒரு காவல்துறை என்பரும் வழிமறிச்சு நிறுத்த மாட்டாங்க. அப்ப ஒவ்வொரு ஆண் மகனுக்கு பாதுகாப்பே பெண்கள் நாங்க தாங்க. உண்மைம்மா, நாங்கள் தனியாக போனால் நிப்பாட்டுறாங்க. ஆமாம் சார். ஆர்சி புக் எடு, லைசன்ஸ் எடு, ஹெல்மெட் எங்கே, இன்சூரன்ஸ் கொடு. நான் பட்டிமன்ற நடுவர், உன்னைய தாண்டா எல்லாம் செக் பண்ணிடுறான். அந்த நேரம் ஒருத்தன் பொண்டாட்டியோட போனால் விட்டுட்டார். நான் கேட்டேன், தனியாக வந்தால் பிடிக்கிறீங்க சார், பொண்டாட்டியோட போனால் விட்டுறீங்களே ஏன் சார்னு கேட்டேன். ஒன்றும் இல்லை தம்பி, அவனே ஒரு கிரகத்தோடு போய்கிட்டு இருக்கான், நம்ம இதுக்கு இன்னொரு கிரகத்தை இழுக்க, அதுவும் இத்த தண்டி பொண்டாட்டியெல்லாம் ஏற்றிட்டு போனான்னு நிப்பாட்டினானா குடஞ்சாஞ்சிரும் வண்டி. அவன் அப்புறம் திருப்பி கியர் போட முடியாது, ஊன்னு முக்கிக்கிட்டு நிற்க வேண்டியதான் தெருவில். ஆனா உண்மையிலே நடுவர்களே, நம்பிக்கை இல்லாத இடத்தில் அன்பு இருக்காது. அன்பு இல்லாத இடத்தில் சந்தோஷம் இருக்காது. சந்தோஷம் இல்லாத இடத்தில் வாழ்க்கையே இருக்காது. அப்படி நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் ஒரு குடும்பத்துல ஒரு பெண் எப்படி தெரியுமா கொடுப்பா? எப்படி கொடுப்பா? பின்னோடும் முயிலோடும் விளையாடும் வெண்ணில. முகிலோடும் விளையாடும் வெண்ணிலவே கண்ணோடு கொஞ்சம் கலையழகே இசையமுதே இசையமுதே. இசைபாடி நோடும் முகிலோடும் விளையாடும் வெண்ணிலவே.
இசை பாடி இசை பாடி விழியாலே விழியாலே உறவாடி உறவு காணலாம். ஓடும் முயிலோடும் விளையாடும் வெண்ணிலவே கண்ணோடு கொஞ்சம் கலையழகே இசையமுதே இசையமுதே ஓடும் முயிலோடும் விளையாடும் வெண்ணிலவே. ஆஹா ஆஹா, அந்த பெரியவங்களாம் அவ்வளவு அருமையா ரசிக்கிறாங்க. இதெல்லாம் எப்போ கேட்ட பாட்டு தாத்தாலாம் நினைக்கிறாங்க. நான் கல்யாணம் பண்ண புதுசில் இந்த பாட்டை தான் கேட்பேன். இப்பெல்லாம் பாட்டு போடுறா ஈரக்கொலை நடுங்குது. ஒரு பாட்டு போட்டிருக்கான், ஏ சிங்குனம்மா நீ சிங்குனம்மா நீ சிரிச்சு புட்டா நெஞ்சில ஆணி. நல்ல வேலை நெஞ்சில் ஆணி அடித்தாங்க. இதை மாற்றி நெத்தியில் அடிச்சிருந்தான்னு வச்சுக்கோங்க. கரெக்டாக தான்டா சொல்கிறேன். மூளை கலங்கி போயிடாரா. என்ன பாட்டு போடுறான்? ஒரு பாட்டு போட்டிருக்கான், கண்ணா என் சேலைக்குள்ள கட்டெரும்பு புகுந்துருச்சு. எதுக்கு? நசுக்கு. சேலையை உதறி விட்டாது கட்டு, இல்லை பூச்சி மருந்து தூவிட்டாது கட்டு. இவ்வளவு மோசமான பாடல்களுக்கு மத்தியில் அந்த குடும்ப பாடல்களை, பெண்ணின் பெருமைகளை சொல்லுகின்ற பாடலை பாடியிருக்கக்கூடிய அருமை சகோதரி சென்னை ராணிக்குமாருக்கு நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்கப்பா. ரொம்ப பெருமையாக இருக்குமா. ஆனா உண்மையில நடுவர் அவர்களே, எதிரணியில இருந்து அவ்வளவு பேச்சு பேசினாரே. ஒரு வீட்டுல ஒரு பெண் குழந்தை பிறந்தால் கூட மகாலட்சுமி வந்து பிறந்திருக்கான்னு சொல்லுவாங்க பெரியவங்க. இதே ஒரு ஆண் பிள்ளை வந்து பிறந்தா என்ன தெரியுமா சொல்லுவாங்க? கொல்லி வைக்க புள்ள பிறந்திருக்காம்பாங்க. கரெக்டா அவனும் பேச ஆரம்பிச்சோன்னா அப்பா கொல்லி வைக்கவா எப்ப சாவான்னு கேட்குறான். ஆனா உண்மையிலங்க கோயில்ல போய் நீங்க எல்லாம் ஓம் ஓம்னு சொல்றதை விட மனைவி கிட்ட ஆம் ஆம்னு சொல்லுங்க, சும்மா வாழ்க்கை ஜாம் ஜாம்னு இருக்கும். பாத்தீங்களா? கோயிலில் போய் ஓம் ஓம்னு சொல்லுங்க, அது ஒர்க் அவுட் ஆகலையா? மனைவிட்ட போய் ஆம் ஆம்னு சொல்லுங்க, ரெண்டும் ஒர்க் அவுட் ஆகலையா? கடையில் போய் ரம்னு சொல்லுங்க, ஒர்க் அவுட் ஆயிரும். எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் குடும்பம் நடத்தலாம் சார். உண்மையிலே அடுத்தவன் காலை பிடிச்சி வாழ்றதை விட மனைவியோட முந்தான சிலையை பிடிச்சி வாழ்ந்து பாருங்க சார். முந்தானை இருந்தாவில் பிடிக்க போட்டுக்க போற நைட்டி. எந்த முந்தானையை பிடிக்க? நைட்டி. ஐயோ தயவு செய்து சொல்கிறேன் பெண்கள்கிட்ட, இந்த நைட்டியை நைட்டில் போடுங்க. அது நைட்டியா பகல்ட்டியா? காலையில் பால் வாங்க போகையில் போடுறது, காய்கறி வாங்க போகையில் போடுறது, எருமை மாடு மேய்க்கையில் போட்டுக்கிட்டு போகிறது. இப்போ எங்கள் ஊர் பக்கம்லாம் சாயந்தரம் 6 மணி ஆயிடுச்சுன்னா ஆம்பளையால் நைட்டி போடுறான். ஆம்பளையாலா? ஏன்டான்னு கேட்குறேன். இது ஆசார் கொடியில் காலையில் அப்படி கையை கொட்டை விட்டோம்னா அதான் வந்து சீட்டாக ஆகிக்கிறது அப்படிங்கிறான். ஒயின் ஷாப்புக்கு தண்ணி அடிக்க போகிறோம், நைட்டு போட்டுக்கிட்டு தான் போகிறான். ஏன்டான்னு கேட்குறேன். வேட்டினா அப்பப்போ உருவிடும் சார், இதுனா கட்டிங்க பாக்கெட்டில் போட்டு கட்டிங்க அடிச்சுட்டு நம்ம நாட்டில் வரலாம் சார். திடீர்னு தண்ணி ஓவர் ஆயிடுச்சுன்னா நைட்டியில் முன்னாடி பிரிவில் வச்சுருப்பாங்க, இதை எடுத்து வாயை தொடச்சிக்கலாம் சார் அப்படிங்கிறான். அன்றைக்கி பார்க்குறேன், எங்கள் ஊருக்கு போகிறேன், எங்கள் ஊர் ஆர்ச்சில் 30 பேர் நைட்டியோடு படுத்து கிடக்கிறான். மங்களம் புருஷன் மல்லாக்க படுத்து கிடக்கிறான், கோயிந்தம்மா புருஷன் மட்டும் குப்புற படுத்து கிடக்கிறான். ஏன்டான்னு கேட்குறேன். நான் அவசரத்தில் ஆப்ரேஷன் நைட்டியை தூக்கிட்டு வந்துட்டேன் சார், பித்தா மாட்ட கலந்துக்கிட்டு வருது அப்படிங்கிறான். தயவு செய்து பெண்கள்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறேன். இந்த சிகுனா சேலை கட்டுறீங்கல்ல, கல் வச்ச சிகுனா சேலை கட்டுறீங்கல்ல, பசில போய் உட்காந்தியன்னா எந்திரிச்சு வரும்போது அதை தட்டி விட்டு தொடச்சி விட்டு வாங்க. எனக்கு ஒரு கண்ட்ரைட்டர் ஃபோன் பண்ணி சொல்ல சொன்னார். அவன் குடும்பம் தெருவில் நிற்கிதான். இந்த கண்ட்ரைட்டு பூரா நைட்டு டூட்டி முடிஞ்சு காலையில் ஷிஃப்ட் எடுக்கிறதுக்கு இந்த பசு சீட்டில் தான் படுப்பாங்க. அதுவும் டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி சீட்டு தான் பொம்பளையாளி சீட்டு. அந்த சீட்டில் தான் அவங்கெல்லாம் படுத்துருப்பாங்க. ஏன்னா வண்டி பாதுகாக்கணும்னு சொல்லி சட்டையை கழட்டி போட்டு ஒரு ஆள் படுத்து கிடந்திருக்கான். ஏற்கனவே எவ்வளோ சிகுனா சேலையை வச்சு அப்பிட்டு போயிருக்கான். காலையில் எந்திரிச்சு சட்டையை போட்டுக்கிட்டு தூட்டி முடிஞ்சு வீட்டுக்கு போயிருக்கான். சட்டையை கலட்டியிருக்கான். பொண்டாட்டி சீவை கட்டி எடுத்து சுற்றிட்டா. ஏண்டா டிக்கெட்டு கிழிக்க போனியா? என்ன கிழிக்க போனா? பூரா சிகுனாவா இருக்கு, அதுவும் பல ரகம் கலந்துருக்கடா. 3 பொம்பளையால் உட்காந்துருந்துருக்கா. ஆளுக்கு ஒரு கலர் கல் வச்சுருக்க. போட்ட போடல அவன் குறிப்பி தெரிச்சு அதை சோப்பு போட்டு கழுவுறதுக்கு 7 நாள் தெரிஞ்சிருக்கான். அதை போட்டு கழுவுறோம்னு சொல்லி மேல் காலெலாம் உரைச்சி இந்த வேலை தயவு செய்து செய்யாதி. என்னடா உங்க சட்டையில ஜிகினா ஒட்டி இருந்துச்சு, அது எங்க இருந்து சார் வந்துச்சு? உன் சட்டையில ஒட்டின அன்னைக்கு தாண்டா என் சட்டையிலேயே ஒட்டுச்சு. சூப்பர் சார். உண்மையில இவ்வளவு பேச்சு பேசினார்லங்க, ஆண்களுக்கும் பெண்களுக்குமே ஒரு வித்தியாசம் இருக்கு. என்ன இப்படி சொல்றீங்க? ஆமா, இப்ப ஆண்கள்னு சொல்லுங்க, ஆண்கள்னு சொல்லுங்க. ஆண்கள்
உதடு ஒட்டுதா? உதடு ஒட்டல. குடும்பத்திலயும் ஒட்ட மாட்டாங்க. பெண்கள்னு சொல்லுங்க. பெண்கள் உதடு ஒட்டுதா? ஒட்டுது. ஒவ்வொரு குடும்பமும் இன்னைக்கு ஒட்டிக்கிட்டு இருக்குன்னா பெண்கள் எங்கனால ஒட்டிக்கிட்டு இருக்கு. ஆண்கள் சொன்னா உதடு ஒட்டல. எஸ். குடும்பத்திலயும் ஒட்ட மாட்டோம். ஆமா. பெண்கள் சொல்லும்போது உதடு ஒட்டுது. ஆமா. குடும்பத்திலயும் ஒட்டுறோம். எஸ். இப்ப நான் சொல்றது நீ சொல்லு. ம். கொழுந்தியா? மரியாதையா சொல்லு. நீ சொன்னது நான் சொன்னல சொல்லு. கொழுந்தியா? உதடு ஒட்டுதா? இல்லையே. உதடு மட்டும்தான் ஒட்டாது. ரைட், அவ்வளவுதான். கைதட்டி போயிட்டே இருக்க வேண்டியதுதான். உண்மையிலே ஆணை பெண்ணும் பெண்ணை ஆணும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும் வசந்தமாக மலர்வது குடும்பம்ங்க. அப்படிப்பட்ட குடும்பத்துல ஒரு பெண் வரக்கூடிய வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கும்? எப்படி இருக்கும்? பால் வண்ணம் பருவம் கண்டு மாதிரி இருக்கும். ஆஹா. பால் வண்ணம் பருவம் கண்டு வேல் வண்ணம் வெளிகள் கண்டு மான் வண்ணம் நான் கண்டு பாடுகிறேன். கண் வண்ணம் மங்கே கண்டேன், கை வண்ணம் இங்கே கண்டேன், பெண் வண்ணம் நோய் கொண்டு வாடுகிறேன். கார் வண்ண கூந்தல் தொட்டு தேர் வண்ண மேனி தொட்டு, கார் வண்ண கூந்தல் தொட்டு தேர் வண்ண மேனி தொட்டு, பூ வண்ண பாடம் சொல்ல எண்ணம் இல்லையா? பால் வண்ணம் பருவம் கண்டு வேல் வண்ணம் விழிகள் கண்டு மான் வண்ணம் நான் கண்டு பாடுகிறேன். உண்மையிலே நடுவர் அவர்களே, இப்ப ஹார்ட் அட்டாக் யாருக்கு அதிகமா வருது? ஆண்களுக்கு வருதா பெண்களுக்கு வருதா? ஆம்பளை தான் டப்பு டப்புன்னு போறான். ஏன் தெரியுமா? ஆண்களுக்கு மட்டும் ஹார்ட் அட்டாக் வருது. ஏன் தெரியுமா? உண்மையிலே பாருங்க, கல்யாணம் ஆன உடனே என்னைக்குமே மனைவி கணவனை மட்டும் மனசுல குடும்பத்தை மட்டும் நினைச்சிருப்பா. ஆனா ஒவ்வொரு கணவனை நீங்க எல்லாம் என்ன தெரியுமா பண்ணுவீங்க? பக்கத்து வீட்டுக்காரையும் மனசுல வச்சுக்குவீங்க, எதிர்த்த வீட்டுக்காரையும் மனசுல வச்சுக்குவீங்க, படிச்சவளையும் மனசுல வச்சுக்குவீங்க, திருவிழா கூட்டத்துல பார்த்தவளையும் மனசுல வச்சுக்குவீங்க. இப்படி பெண்களை மனசுல ஏத்திக்கிட்டு இருக்கிறதுனாலதான் ஆண்களுக்கு எல்லாம் ஹார்ட் அட்டாக் சும்மா டப்பு டப்புன்னு போய்கிட்டு இருக்கீங்க. அருமையான பாயிண்ட். பெண்களுக்கு ஹார்ட் அட்டாக் அதிகமா வர்றதுல ஆண்களுக்கு தான் வருது. ஏன்னா நீங்க மனசுல புருஷனை மட்டும் வச்சிருக்கீங்க, அதனால ஹார்ட் அட்டாக் வரல. நாங்கள் பக்கத்து வீட்டுக்காரி, ஏற்ற வீட்டுக்காரி, பட்டிமன்றத்துக்கு வந்தவ, அங்கே போனவ, இங்கே போனவ, எல்லாரையும் மனசில் வச்சுருக்கோம். வேலைக்காரி இந்த லிஸ்ட்டில் விட்டுருச்சு சார். சரிடா, உன் பிரச்சனையை சேர்ப்போம்டா. இவ்வளவும் எல்லாரையும் மனசில் வச்சுருக்கனால எங்களுக்கு அட்டாக் வரும். அப்போ ஒரு ஆம்பளை சாப்பிட்றது ஒரு பொம்பளையால், அதானே சொல்கிறேன். நான் சொல்கிறது நியாயம் இல்லையா சார்? இத்தனை பொம்பளை இருக்கிறதுனால தானே ஆம்பளை சாப்பிட்றான். அப்போ ஆம்பளை சாப்பிட்றது பொம்பளையால். அப்படியெல்லாம் நீ எத்தனை பேர் மனசில் போய் உட்கார்ற? நீ கோச்சுக்கிட்டு போக முடியாது. இது சரியா வராதுங்க நம்மளுக்கு. எங்க போய் புரிஞ்சு இருக்காரு அப்படின்னு போய் முடியாது. நீ அவன் மனசில் போய் உட்கார்ற, அவன் தான் புரிஞ்சு உட்கார வச்சாலும் உனக்கு ஒரு அறிவு வேணா? இது நம்மளுக்கு சரிப்பட்டு வராதுங்க. என்ன சொல்றாங்க? நாங்க நினைச்சாலும் நினைக்கிறது தெரியுதுல்ல. இந்தாங்க, இது சரிப்பட்டு வராதுங்க நம்மளுக்கு. இது ஒரு பொழப்பா அப்படின்னு சொல்லி ஒதுங்கி போக முடியானே. ஏன் அவன் மனசுக்குள்ள உட்காந்துக்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டு நீ? உண்மையிலே பாருங்க, ஒரு குடும்பத்துல கணவனுக்கு மனைவிக்கு சண்டை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை தான் பெத்த புள்ள அந்த சண்டையை சமாதானப்படுத்தும். எனக்கும் எங்க அத்தானுக்கு சண்டை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, என்னைய சமாதானப்படுத்துறதுக்காண்டி பீச்சுக்கு கூட்டிகிட்டு போவாருங்க. அப்படி பீச்சுக்கு கூட்டிகிட்டு போய் அப்படியே அவர் மடியில என்னைய சாய வச்சு அப்படியே என் தலையை வருடி விட்டு இந்த கல்கோனா கொண்டேவா 4 வரி கவிதை சொல்லுவார். அந்த வானம் தெரியவில்லை, அந்த நிலவு தெரியவில்லை, அந்த கடல் அலைகள் கூட தெரியலடி செல்லும் அப்படின்னாரு. போதையில இருந்திருப்பா. உடனே நான் கேட்டேன், அவ்வளவு அழகா இருக்கணும் அத்தா அப்படிங்கிறேன். அவளை அகலமா எல்லாத்தையும் மறைச்சுக்கிட்டு படுத்துக்கிட்டேடி அப்படிங்கிறேன். அவன் பாதிக்கப்பட்டிருக்கான். ஆனா உண்மையிலே என்னதான் குடும்பத்துல இப்படி சிறு சிறு ஊடல்கள் சண்டைகள் இருந்தாலும் கூட அதை தான் பெத்த புள்ள எப்படி சமாதானப்படுத்த தெரியுமா?
வளர்ந்துகளை மறந்து விட்டால் கேளடா கண்ணா, அவள் வடித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா. குடும்பங்களை போதும் என்று கூறடா கண்ணா, குடும்பங்களை போதும் என்று கூறடா கண்ணா, இந்த கூட வேறு கலைகள் வேறு ஏதடா கண்ணா. வளர்ந்துகளை மறந்து விட்டால் கேளடா கண்ணா, அவள் வடித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா. நேற்று வரை நடந்ததெல்லாம் போகட்டும் கண்ணா, நேற்று வரை நடந்ததெல்லாம் போகட்டும் கண்ணா, இன்று முதல் என்னிடத்தில் வாழச் சொல் கண்ணா, இன்று முதல் என்னிடத்தில் வாழச் சொல் கண்ணா. அவர் இல்லாமல் எனக்கு வேறு யாரடா கண்ணா, அவர் இல்லாமல் எனக்கு வேறு யாரடா கண்ணா, நான் அடைக்கலமாய் வந்தவெல்லாம் கூறடா கண்ணா. வளர்ந்துகளை மறந்து விட்டால் கேளடா கண்ணா, அவள் வடித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா. சிசி டவுன். உண்மையிலுமே நடுவர் அவர்களே, குடும்ப முன்னேற்றத்திற்கு காரணம் ஆண்களுடைய உழைப்பை காட்டிலும் பெண்களுடைய பொறுப்பே என்று சொல்லி வலியோடு போராடினால்தான் ஒரு பெண் தாயாக முடியும், இருளோடு போராடினால்தான் புழு வண்ணத்து பூச்சியாக முடியும், மண்ணோடு போராடினால்தான் விதை மரமாக முடியும், வாழ்க்கையோடு போராடினால்தான் ஒரு மனிதன் வரலாறு படைக்க முடியும். அப்படி வரலாறு படைக்க காரணம் பெண்களுடைய பொறுப்பே என்று சொல்லி இதுவரை கேட்டு சுவைத்த உங்களின் திருப்பாதங்களை பணிந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான பேச்சு, அருமையான பாட்டு. வாழ்க வளமுடன். நீ சென்னையிலேருந்து வந்திருக்க, நாளைக்கு நிகழ்ச்சி இருக்கா? யார் சொன்னா? நல்லா காசு வாங்கினா அதுக்கு ஒரு சிரிப்பு தான் சிரிக்குதுங்க. கொடுத்தவங்க வைத்தறிச்சல் எல்லாமே. உண்மையிலே நீங்கள் சிரிப்பது தான் எங்களுக்கு மன மகிழ்ச்சியாக இருக்கிறது. அவ்வளவு அழகாக ரசிக்கிறீங்க, அவ்வளவு அழகாக சிரிக்கிறீங்க. இப்படித்தான் இருக்கணும். சில ஊர்லன்னா எங்களை கொல்றதுக்குன்னே ஆள் இருப்பான். போன வாரம் ஒரு பட்டிமன்றத்தில் விழாக்குழு முன்னாடி 3 பேர். நாங்கள் எந்த ஜோக்கு சொன்னாலும் சிரிக்க மாட்டானு. என்னடான்னு விசாரித்து பார்த்தா வசூல் பத்தலை. நான் பேச ஆரம்பித்தேன். விழாக்குழு தலைவர் எப்படி எங்களை பொன்னாடை பற்றிட்டு தர்மகர்த்தா எல்லாரும் எங்களை பொன்னாடை பற்றி எப்படி வரவேற்றாங்க. அவர் வந்து மைக்க பிடிச்சாரு. இப்போ சிரிப்பு காட்டு இங்கே வந்திருக்கீங்க. இந்தரா வேலுமணி நல்லா தெரியாது, மரியாதை இல்லை. இவங்க சோக்கு இந்தடா டேய் நல்லா தெரியாது, நீ நேற்றுலேருந்தே சரியில்லை. பட்டிமன்ற தலைப்பு மரியாதை கட்டு போயிரு. இவங்க என்ன மாடு மேய்க்க ஆட வந்திருக்காங்க அப்படின்னு போயிட்டார். நாங்கள் மாடு மேய்க்க போனோம். ஆனால் எப்படி ஒரு விழாவை ஏற்பாடு செய்ய வேண்டும், எப்படி வந்த விருந்தினர்களை உபசரிக்க வேண்டும் என்பது கொங்கு மண்டலத்திற்கே உண்டான பேரும் புகழும். அதை சரியாக இந்த மண்ணும் மக்களும் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இப்படி தான் இருக்கணும். வாழ்க்கைன்னா அப்படி தான் இருந்தால் தான் சந்தோஷம். எல்லாம் எவ்வளோ பெரிய சிக்கலில் திடுறான் தெரியுமா? பல மாதிரி சிக்கலில் பல பேர் திரிகிறான். அது இந்த பொம்பளையால் லேசாக நினைக்காதீங்க. 4 பொம்பளை ஒன்று சேர்ந்துச்சுன்னா அடுத்த 5ஆவது பொம்பளை பற்றி தான் பேசும். இந்த 4 பொம்பளை பேசும் பார்த்துருக்கீங்களா? ஏக்கா போய் இந்த கண்ட்ரைக்டரை கல்யாணம் பண்ண தப்பாக போச்சு. அவருக்கு என்னக்கா சில்லறை கொடுக்காம இப்படி சில்லறை கொண்டு வர்றாரு. அதெல்லாம் வர்றாக்கா டூட்டிக்கு போகிறான்னு படியில் நின்று டாட்டா காட்ட விட மாட்டேறாக்கா. படியில் நிற்காத உள்ளே போ, படியில் நிற்காத உள்ளே போன்னு விரட்டுறாக்கா. இன்னொரு அக்கா சொன்னிச்சு போய் டிரைவரை கல்யாணம் பண்ண தப்பாக போச்சு. அவருக்கு என்னக்கா குறைச்ச சட்டையை கழட்டி விட்டு வண்டி ஓட்டுறேன். அதெல்லாம் ஓட்டுறாக்கா. நைட்டு 1:30க்கு டியூட்டி முடிஞ்சு வரேன். புள்ள வகுத்தில் ஏறி பிரேக்கு முடிக்கிறாக்கா. 1:30 மணிக்கு தலைமுடியை பிடிச்சிருக்கு ஏறி போகிறோம். அந்த இடுமுடி இவ்வளோ இருக்குது, அது பிடிங்கிட்டு வந்துச்சு. எனக்கெல்லாம் கல்யாணம் பண்ணப்போ 12 பொண்ணு பார்த்தேன். பொண்ணுக்கு கூந்தல் நீளமாக இருக்கணும். 12ஆவது ஒரு பொண்ணு கிடச்சி. செம்ம கூந்தல், அவுத்து விட்டால் தரையில் வந்து தொடும். நான் கேட்டேன், இந்த கூந்தலை நீ எப்படி மெயின்டைன் பண்ணுற அப்படின்னு. நைட்டானால் கலட்டி ஆணியில் மாட்டிடுவோம்னா. போதுமுடி புண்ணியவதி தாயே, நான் ஆவணியில் கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ ஆணியில் மாட்டினா போதும்.
வாழ்க்கை அவ்வளவு சிக்கல் இருக்குது. ஒரு காலத்தில் பெண்கள்லாம் எங்கள் பாட்டிலாம் குளிக்கும் போது என்னை குளத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்க. இப்படி முடியை அவுத்து விட்டு இப்படி அலசினாங்கன்னா தாமரை கொடி மாதிரி அப்படி படர்ந்து கிடக்கும். போன வாரம் பட்டிமன்றம் போய்க்கிருக்கேன், ஒரு அம்மா கம்மாயில் குளிச்சுக்கிட்டு இருந்து டப்புன்னு கழட்டி இப்படி அலசிக்கிட்டு இருக்கு. என்னக்கா கழட்டிட்டாங்க, வாத்தியாரை போகும்போது அது கருவில் காயப்பட்டு போகும். காயப்பட்டு தான் வந்தேன். அப்புறம் வேற என்ன பண்ணுறது? அது நல்ல நீல முடி. வாழ்க்கை அவ்வளோ சிக்கலில் இருக்குது. இப்பொழுது நீங்கள் அவ்வளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நகைச்சுவை பேரரசு, நகைச்சுவை நாயகன், நகைச்சுவை தென்றல் எங்கு சென்றாலும் தன்னுடைய நித்திரை பேச்சால் மக்களுடைய நித்திரையை கலைக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை தூரன் KR மஞ்சுநாதன் அவர்கள். ஹலோ 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 ஹலோ. நான் சிவசிவான்னு சிவன வருந்தி எல்லோ சிவபாதஞ்சரணமிட்டு முன்ன வருந்தி எல்லோ மும்பாதஞ்சரணமிட்டு சரணோஞ்சரணமிட்டுதாய கோலவரத்துக்காரி அத்தனூரம்மா சாச்சனம்மா உம்பாதோ அங்க எங்கரு முடிய அத்தனூர் வீதியிலிருந்து இன்னைக்கு 12 கோய கொண்டதாயே ராசிபுர அத்தனூரா, மேங்காட்டு அத்தனூரா, மோழிப்பள்ளி அத்தனூரா, வடவீட்டு அத்தனூரா, வகையாட்டு அத்தனூரா, நீ 12 கோய கொண்டா தலையிடங்கொண்ட வடவீடு படையெடுத்து இன்னைக்கு கூறகுல பங்காளியா உனக்கு எடுத்தாங்க ஒரு மண்ணு போட்டாங்க ஒரு விடி மண்ணு போட்டதோர் கலசத்தை நீ இன்னைக்கு சப்பரமேறியல்லோ உனக்கு சந்தாவரணம் கட்டி எந்த ஆயி இன்னைக்கு கோட்டை எல்லை விட்டு வீட்டு எல்லைக்கு என்ன விதமாடி வாரா அங்க மேராடு காசி மண்ணும் படையெடுத்து வாரையில கூறகளை கவண்டவக கொண்டை அவுத்தொட்டு கோட்டைக்கு ஓர் போருட்டு அங்க தண்ட சிலுங்க தண்டனைக்கு உட்பட்டு இந்த வரகோளையுமா இன்னைக்கு பந்தங்கையில் எடுத்து அந்த பந்தங்கையில் எடுத்து சிவகிரி பொங்காளி தாய்க்கு வெளிச்சம் கொடுத்து வந்த கோரகுல சிங்கங்களே, அந்த குளரை வச்சாமிகளை நான் கூப்பிட்டு அழைக்கிறேனே அத்தனூரம்மனே, நீங்க கொண்ட முடியாவத்து கூட்டக்களரியிலே 7 கண்ணிக்கு எழுந்தாட வேண்டாமா? தாயே அத்தனூரா, நீ பிறந்த மலையாள எல்லையிலே உடன் பிறந்த 7 கண்ணி 7 தெய்வ கண்ணி சட்டி அடுலாட கண்ணி சண்டி முண்டி சாமண்டி வேராகி பிரம்மி அருக்காணி தங்கம் மகேஸ்வரி முப்படாதி அம்மனை வட வீட்டு எல்லையிலே ஆத்தா நீங்க அசஞ்சாடும் பொங்கரகோ தாயே உனக்கு ஒன்னாந்திருக்கிறகோ சாடும் பொங்கரகம் சாந்திருக்கிறகா அசஞ்சாடும் பொங்கரகா இன்னைக்கு 8ஆந்திருக்கிறகா எழுந்தாடும் பொங்கரகா உனக்கு கொசமருட்டும் மண்ணு சட்டி கொண்டாந்து தாளிச்சல்லோ அந்த வேப்ப மரத்தை வெட்டிய வேப்பளைய காவ கட்டி நாங்க மண்ணு குடத்துக்குள்ளே எந்த 800 ஆளை கும்பந்தாளிச்சு இன்னைக்கு போறோம் மாதிரி வீதி ஆத்தா கண்ணிகளே, நீங்க மலையாள எல்லாம் விட்டு விளையாட பிறந்தவங்க, நீங்க ஓடோடி வாங்கலம்மா. அங்கே ஆத்தல தலை முழுக அரக்கு வந்து நேரு மண்ணு குளத்துல தலை முழுக கொடி பாசம் மண்ணு அங்கே ஆத்தருகே ஊத்தரைச்சு ஊத்துல தலை முழுகி எந்த ஐ அத்தனூரா, எந்த ஐ சாத்தம்பூரா, எந்த ஐ எட்டுக்கையா, எந்த ஐ உடக்காயா, எந்த ஐ வச்சாயி, எந்த ஐ பவளாயி, அங்க வீரகுமார சாமி அப்பா குப்பண்ணா நவலடியான் சாமிகளே, நல்லவழி அம்மனே, அங்கே அண்ணமார் சாமிகளே, அருக்காளி தங்கமே வட வீட்டம் எம்போராதிருக்கோ. எந்த முகமோட ஆளு சங்ககிரி வீதியா அந்த சின்ன மலை வரலாறு சீனதோர் பெருங்கோட்டை, அந்த கோட்டை கட்டி ஆண்ட காராளம் மண்ணு இந்த கூறகுல சிங்கம் நான் கூப்பிட்டு அழைக்கிறேனே, எழுந்தாடி வாங்கலாமா 7 கண்ணிகளா. அல்லை கட்டுமா தாயே அல்லை கட்டுமா கையால் வர அல்லை கட்டுமா
அழைக்கட்டுமா அழைக்கட்டுமா தாயே அழைக்கட்டுமா காலங்கையில் வர அழைக்கட்டுமா ஆடி வரலே பறந்து பறந்து வராலே அந்த ஊர பரவசமா ஓடி வராலே ஆயே அத்தனூருக்காரியே பச்சை பான பொங்கலில மாவிளக்கு ஒளியிலேயே பூமி பெருக்கும் போது கல்லு பெருக்கு நாடு பெருக்கு நல்லடம்பு பொறுக்காது இந்த கூறகுளக்கவண்டையா எடுத்ததோர் திருவிழாவே இன்னைக்கு ஏத்த தர்ம கருத்தா இல்லடமு ராஜேஷ் பார்த்த தர்ம கருத்தா பக்க வந்த ராஜேஷ் இன்னைக்கு தலையாள தலைமை கொண்டு தலகாட்டு நூறு கொண்டு ஆத்தாத்தனூறு ஆசைஞ்சு வந்த போதும் தாயி இன்னைக்கு வந்தவ பெரிய அம்மா வந்தொடம்பு சின்னொடம்பு அம்மா நீ கொண்டடங்க வேணும் அம்மா கொண்டடங்க வேணும் அம்மா கொண்டடங்க வேணும் அம்மா அங்கெல்லாம் நல்லவர்க்க கைதர் கொடுங்க பார்க்கலாம்